எந்த டேட்டில் நான் எஸ்ஐபி போட்டால் எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்? ஐடியா ரெடி. இப்போ உங்கள் பையன்கிட்ட நீங்கள் போய் ஒரு பிக்கி பேங்க் தரீங்க. அப்போது உங்கள் பையன் உங்ககிட்ட வந்து இதில் பணம் நான் மண்டே போடவா இல்லை ஃப்ரைடே போடவா இல்லை காலையில் போடவா சாயங்காலம் போடவான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உன் கையில் எப்போ பணம் வருதோ அப்போது போடு, டேட்டு டைம்லாம் மேட்டர் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதே பதில் தான் இந்த கொஷினுக்கும். உங்களுக்கு எந்த டேட்டில் சேலரி வருதோ அதை ஒட்டி உங்கள் எஸ்ஐபி டேட் வைங்க. சிம்பிள், அவ்வளோதான். 1ஆம் தேதி சேலரி வருதா, 3ஆம் தேதி எஸ்ஐபி டேட்டாக வைங்க, அவ்வளோதான். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். பர்டிகுலராக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 வருஷமாவது மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் அதுவும் கோல் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த டேட்டை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்டு ரிட்டர்ன்ஸ்லேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஜென்ரலாக நம்ம ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒன்று நம்ம ஓன் மைண்டு, அப்படி இல்லையா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை குழப்பி ஒரு பர்ஃபெக்டான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்மளை புஷ் பண்ண பார்ப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா அந்த டெசிஷனை தள்ளி போட்டுல தான் போய் முடியும். ஸோ ரொம்பலாம் யோசிக்காமல் ஜஸ்ட் உங்களுக்கு எந்த டேட்டு கம்ஃபர்டபுளோ அதை எஸ்ஐபி டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள்.